அது ஒரு அழகான பனிக்காலம். அந்த கிராமத்துல ராமு அவன் தாத்தாவோட வாழ்ந்துட்டு வந்தான். ராமு அவன் ரொம்ப அழகா இருக்கிறதா நினைச்சுப்பான். அதனால வெளியில போய் வேலைக்கு போனா அவன் அழகு குறைஞ்சிரும் என்றதுனால பனிக்காலமானாலும் சரி வெயில் காலமானாலும் சரி வெளியே போக மாட்டான், வீட்டிலேயே இருப்பான். ராமுவோட தாத்தா அவன்கிட்ட, ராமு, இவ்ளோ வயசுல நான் இன்னும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறேன். எனக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு உனக்கு தோணலையா? எப்பவும் வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்குறியே. தாத்தா, வெளியில பாத்தியா? பயங்கரமா பனி பொழியுத. இந்த பனியில நான் வெளியில போய் வேலை பார்த்தா என் அழகு என்னாகிறது? பனிக்காலம் முடியட்டும், பாக்கலாம். அவன் சொன்ன மாதிரி பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலமும் வந்துருச்சு. ராமு, நீ சொன்ன மாதிரி பனிக்காலம் முடிஞ்சிருச்சு. இப்பவாது என் கூட வியாபாரத்துக்கு வாயேன். என்ன தாத்தா இப்படி பேசுற? வெளியில பாத்தியா வெயில் இப்படி பொழக்குது? இந்த வெயில்ல நான் வெளியில போய் வேலைக்கு போனா என் அழகு மொத்தமா நாசமாயிடும். என்னாலலாம் போக முடியாது. ராமு இப்படி பொறுப்பில்லாம பதில் சொன்னதுனால வயசான காலத்துல ராமுவோட தாத்தாவே வேலைக்கு போனாரு. ஒரு நாள் ராமு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். அப்போ ரொம்ப களைப்பா ஒரு கர்ப்பிணி பசுமாடு அங்க வந்தது. கர்ப்பிணி மாடுன்றதுனால அதனால நடக்க முடியல, கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம்னு அந்த மாடு மரநிழலில் ராமு பக்கத்துல வந்து உட்கார்ந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பசுமாடு எழுந்து நடந்து போகும்போது மாடு சாணம் போட்டது. அத பார்த்ததும் ராமுக்கு ரொம்ப எரிச்சலா வந்தது. மாட்டு சாணத்தில் இருந்து வந்த நாற்றம் அவனுக்கு பிடிக்கல. அதனாலேயே அவனுடைய அழகுக்கு ஏதாவது பங்கம் வந்துரும்னு எரிச்சல் பட்டான். ச்சே, என்ன இந்த பசுமாடு இப்படி சாணம் போட்டுட்டு போகுது? நாத்தமே குடல புரட்டுது. இதெல்லாம் ஏன் மேல பட்டா என் அழகே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்தான். வாசல்ல அவனோட தாத்தா பாத்திரம் கழுவிட்டு இருந்தாரு. அங்க இருந்த ஒரு வாளி தண்ணில வேகமா வந்து கைய கழுவினா. என்னப்பா, என்னாச்சு? வந்த உடனே கையை கழுவுறையே. தாத்தா, ஒரு பசுமாடு சாணம் போட்டுட்டு போச்சு. எனக்கு என்னமோ அதை பார்த்ததுல இருந்து அருவருப்பா இருக்கு. இந்த ஊரிலேயே நான் தான் அழகானவ. என் மேல இந்த மாதிரி மாட்டு சாணம் எல்லாம் படலாமா சொல்லு? தரையில விழுந்த மாட்டு சாணம் உன் அழகை என்னடா பண்ண போகுது? நீ இப்படியே பேசிட்டு, இது எங்க போய் முடிய போகுதோ? ராமுவோட இந்த கெட்ட குணத்தை எப்படி மாத்துறதுன்னு கவலைப்பட்டாரு. வயசான காலத்துல வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வியாபாரத்தையும் கவனித்து கொண்ட அவனோட தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம அடுத்த நாள் வியாபாரத்துக்கு அவனே போக வேண்டியதா போச்சு. எரிச்சலோடவும் கோபத்தோடவும் அவன் வியாபாரத்துக்கு போனான். அப்போ அந்த கர்ப்பிணி பசு மாடு வழியில ரொம்ப அசதியா படுத்திருந்துச்சு. அத பார்த்ததும் ராமுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த சனியன் புடிச்ச மாடு வேற குறுக்க படுத்திருக்கு. ஏ மாட, எந்திரிச்சு போ, சி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட வண்டி சக்கரம் பசுமாட்டோட கழுத்துல ஏறிடுச்சு. அதனால பசுமாடு வலியில துடித்தது. வலியில் துடிச்ச அந்த பசுமாட பார்த்துட்டு ராமு ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் கோவத்துல பண்ண தப்ப உணர்ந்தான். பசுமாடே, என்ன மன்னிச்சிடு. நான் கோவத்துல தப்பா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்டா. ஆனாலும் பசுமாடுக்கு அவன் மேல ரொம்ப கோவம் இருந்துச்சு. கர்ப்பிணியான தன்னை கொல்வதற்கு துணிஞ்ச ராமுவ அது மன்னிக்க தயாராயில்ல. அதனால பசுமாடு, கர்ப்பிணியான என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம துடிக்க துடிக்க நீ கொல்ல துணிஞ்சிட்ட. உனக்கு நீ பெரிய அழகன்ற தற்பெருமை இருக்கிறதால தானே நீ இப்படி பண்ண. அந்த அழகு இந்த நொடியே உன்னை விட்டு போகட்டும். இதுதான் நான் உன்னை கொடுக்கிற சாபம் அப்படின்னு சொல்லிட்டு பசுமாடு இறந்து போயிடுச்சு. பசுமாடு சாபம் விட்ட மாதிரியே அடுத்த நொடியே ராமு ரொம்ப அவலட்சணமான ஒரு உருவத்துக்கு மாறிட்டான். அந்த அவலட்சணமான முகத்தோட அவன் ஊருக்குள்ள நடந்து போனான். அவனை பார்த்து பொதுமக்களும் சின்ன குழந்தைங்க உட்பட எல்லாருமே பயந்து ஓடினாங்க. அதெல்லாம் பார்த்து ராமு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான். அம்மத்திரத்தில் புத்தி கெட்டு அவன் பண்ண ஒரு பெரிய தவறு அவன் வாழ்க்கையே சீரழிச்சத நினைச்சு வருத்தப்பட்டான். அந்த அவலட்சணமான முகத்தோட வீட்டுக்கு வந்ததும் அவனோட தாத்தாவுக்கு அவனை யாருன்னு தெரியாம பயந்து போயிட்டாரு. அப்புறம் பொறுமையா அவன் நடந்தத விளக்கு சொன்னான். அதுக்கப்புறம் தான் தாத்தாக்கெல்லாம் புரிஞ்சது. தன்னோட பேரனுக்கு ஆசையா வரும் சாப்பாடு போட்டாரு. பசுமாடு கொடுத்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி தேடி அந்த ஊர்ல இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனாங்க. என்னோட பேரன் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. ஒரு கர்ப்பிணி பசுமாட்டோட சாவு என்பது ரொம்ப வலிமை வாய்ந்தது. அந்த சாபத்தை குறைக்கணும்னா உங்க பேரன் பார்க்குற எல்லா உயிரினங்களையும் அன்பா நேசிக்கணும், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். தொடர்ச்சியா இதை செஞ்சுட்டு வந்தான்னா என்னைக்காவது ஒரு நாள்
இந்த பசுமாட்டோட ஆன்மா சாந்தி அடைந்து இவனுக்கு அந்த பாவம் விமோச்சனம் கிடைக்கும். அதனால ராமு அவன் ஊர்ல இருந்த அத்தனை பசுமாடுகளுக்கும் மாடுகளுக்கும் தினமும் புல் எடுத்துட்டு வந்து போட்டு ரொம்ப அக்கறையா கவனிச்சிட்டு இருந்தான். அந்த விலங்குகள் வயிறு நிறைய சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்பட்டான். இப்படி தொடர்ச்சியா அந்த விலங்குகளை நல்லா அன்பா கவனிச்சிட்டு இருந்தான். ஆனாலும் அவனுடைய சாபத்துக்கு இன்னும் விமோச்சனம் கிடைக்காது நினைச்சு ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டு ஆற்றங்கரையில உட்கார்ந்திருந்தான். அப்போ அந்த பசுமாடு ஆன்மா சாந்தி அடைஞ்சு அவன் முன்னாடி வந்துச்சு. நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்காக இந்த ஊர் விலங்குகளை நீ ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்ட. அதனால என் கோபம் தணிந்தது. உனக்கு நான் கொடுத்த சாபத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். பழையபடி அழகா மாறிடு ராமு அப்படின்னு சொன்னதும் ராமு பழையபடி அழகா மாறிட்டான். ரொம்ப நன்றி பசுமாடே. உண்மையான அழகு அப்படிங்கறது மனசுல அன்பு இருந்தாதான் வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராமு தாத்தாவ வீட்டிலேயே உட்கார வச்சு ஓய்வு கொடுத்துட்டு அவனே வியாபாரத்துக்கு கிளம்பி போனான். அந்த ஊரே பாராட்டுற நல்ல பையனா மாறிட்டான்.